வெல்கம் டு கிளேலம் அகாடமி. நான் சதீஷ்குமார். எந்த ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் அதுக்கு ஒரு நல்ல தொடக்கம் வேணும். அந்த தொடக்கம் கண்டிப்பாலும் இந்த அகாடமியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த நல்ல செயல் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 years போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஏதாவது ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 3 years போனதுக்கப்புறம் ஒரு 2nd standard 3rd standard போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அடுத்து என்ன பண்ண போகிற அப்படிமா. இல்லை டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு அது என்னன்னே தெரியாது. என்ன ஜாப் ஏதோ சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிட்டு ஒரு 12th அப்படி காலேஜெலாம் போனதுக்கப்புறம் ஒரு ஜாப் போகும். சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. ப்ரைவேட் ஜாப்லேயே செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த அன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்க மாமூலும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு என்ன பண்ணணும், எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்றத இந்த கிளேலம் அகாடமி. அதுலேயும் அந்த எக்ஸாமுக்கு தேவையான என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அதை நாம டீச் பண்றதா இந்த கிளேலம் அகாடமி. எந்த சப்ஜெக்ட் எந்த எக்ஸாம் இப்போ நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி. எதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ குரூப் 4 வருது. குரூப் 4க்கு நமக்கு என்ன 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். அப்படிங்கும்போது அது அந்த கேட்டகரியில நிறைய இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ், அடுத்து மேக்ஸ். எதுக்கு இந்த ரெண்டையும் போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரல் ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா, சில குரல் ஞாபகம் இருக்கும். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதுல எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸ். எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ், சயின்ஸ், சோசியல் இதெல்லாமே வரும் எழுத்து அப்படின்னு. அதுல முக்கியமா ஏன் இந்த ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமா டோட்டலா 200 மார்க்ஸ். அந்த 200 மார்க்ஸ்ல 75 மார்க்ஸ் ஜிகே, அதாவது சயின்ஸ், சோசியல், ஜெனரல் நாலேஜ் எல்லாமே வந்துடும். ரிமைனிங் இருக்கிற 125ல 100 மார்க்ஸ் தமிழ், 25 மார்க்ஸ் மேக்ஸ். இந்த 100ல ஒரு நாம தமிழ்ல 96 வாங்கிடுறோம், மேக்ஸ்ல ஒரு 24 வாங்கிடுறோம் அப்படின்னா நமக்கு 120 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் ஒரு 40 மார்க்ஸ் வாங்கணும் போதும். இந்த 75 நமக்கு போதும். அதான் என்னென்ப ஏன எழுத்தென்பு, என்னும் எழுத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம், தமிழையும் மேக்ஸையும் ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம மேக்சிமம் இதை கிளியர் பண்ணிடலாம். அதுவே நமக்கு போதுமானது. என்னென்ப ஏன எழுத்தென்பு இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஏதோ ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க, என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ இதை தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண போகிறோம் முழுக்க. ஏன் அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேக்ஸ் தான் பண்ணோம். மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்லாம் மெமரி பண்ணணும். ஆனால் மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம மெமரியே பண்ண வேண்டியது. எப்படி சார் ஃபார்முலாவெல்லாம் படிக்கணும், நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது, நிறையா இருக்குது. 25 மார்க்ஸ்க்கு அத்தனை சம் பார்க்கணும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம அத்தனையும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறதில்ல, ஆனால் எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 1 or 2 சம்ஸ் மட்டும் போட்டு ரிமைனிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். a+b² ஃபார்முலா சொல்லு அப்படிங்க. அப்போ அது என்னன்னா a² + 2ab + b² அப்படிங்க. இது இப்படியாவது எழுதணுமா அப்படியெல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். a² + b² + 2ab கூட எழுதலாம். என்ன a² + b² இது இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஈக்குவல்? இதை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு நம்பர்ல பார்ப்போம். ஏக்கு ஒரு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கோம் 3, பிக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கோம் 2. சரிங்களா? இப்போ இதை உள்ள போடுறோம். ஏக்கு என்ன பண்ணோம் 3, பிக்கு என்ன பண்ணியிருக்கோம் 2. அப்ப இங்க a² + b² இருக்குமா? a² அப்படின்னா 3², b² அப்படின்னா 2². 2ab, ஏங்கிறது என்ன 2a அப்படிங்கிறது 3, bங்கிறது 2 போடுவோம். 3², 3 × 3 9, 2 × 2 அப்படித்தானே. 3² 3 × 3 எழுதுவோம், 2² 2 × 2 எழுதுவோம். அப்போ 3 3 9, 3 9, 2 2 4. அப்போ 4 ப்ளஸ் இதை பெருக்கும் 2, 3 2 6, 3 2 6. அப்போ இந்த ரெண்டையும் போட்டோம்னா 9 + 4 + 6 2 12. இதை ஆட் பண்ணி பாருங்க, என்ன வரும் நமக்கு 25 வரும். என்ன வரும் 25. அப்போ 25 அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமாக என்ன வருது 25
5 வருது. இதை 3 + 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25. அப்போ இது எல்லாமே ப்ரூவ் பண்ணுது. எந்த ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது கம்பல்சரி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ப்ரூவ் பண்ணித்தான் நமக்கு வந்துடும். ஆனால் எந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம மெமரியெல்லாம் பண்ணவே வேண்டியது மேக்ஸ் பொறுத்தளவுக்கு. மித்ததெல்லாம் கூட சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் எடுத்தனாலும் மெமரி பண்ணணும். மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது? மெமரியே பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 சம் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்குவோம். அடுத்து மாடி திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது ஃபுல்லாக ஃப்ரீவாக பார்ப்போம். என்ன இப்போ பாருங்க, ஒரு சம் மட்டும் பார்ப்போம், ஒரு 2 சம் மட்டும் பார்ப்போம். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே டிஎன்பிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா சுருக்குதல். சுருக்குதல் அதாவது சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுல நிறைய சம்ஸ் இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் நடத்தணும் அப்படின்னாவே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு 1 மந்த்தாவது ஆயிரும். ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னா 1 மந்த் ஆயிரும். நமக்கு எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு நெசசரி கிடையாது. நமக்கு என்ன தேவையோ, அடிக்கடி எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பார்ப்போம். அதை எவ்வளவு சிம்பிளா பார்ப்போம் அப்படிங்கிறதான் இதுல. இப்ப சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த a+b² ஃபார்முலா சொன்ன பாருங்க. அதே மாதிரி a⁴m × a⁴n நிறைய இருக்கு. a⁴m / a⁴n இது எல்லாமே அதுல வராங்க. ஆனா இது நம்ம எல்லாமே ஃபார்முலாவை பார்ப்போம். ஆனா ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எப்படியெல்லாம் சிம்பிளா முடிச்சுக்கலாம், எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. என்ன பாத்தீங்கன்னா மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லுங்க, ஷார்ட்கட் சொல்லுங்க, ஷார்ட்கட் வேணும் அப்படிமா. எப்பவுமே மேக்ஸ் பொறுத்தளவுக்கு எடுத்தோடனே ஷார்ட்கட்லயே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க ஃபுல்லா எப்படி போடுறது, மேக்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி போடுறது, பிரீஃபா எப்படி போடுறது அப்படின்னு ஒரு டைம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் நமக்கு தேவைன்னா மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஷார்ட்கட் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கடுத்து நம்ம இப்ப சிம்பிளிஃபிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு அடுத்து இன்னொன்னு போறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு மறந்துடும். அதனாலதான் ஷார்ட்கட் வேண்டாம். ஷார்ட்கட் சொல்றேன், கண்டிப்பா இருக்கு ஷார்ட்கட் சொல்றேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த சம் இப்ப எடுத்தோடனே இப்ப நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு எடுத்தோடனே நான் போட்டுருவேன் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு. இப்ப இதுக்கு ஆன்சர் 10, 8, 7, 6 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இதை பார்த்தோன்னே சொல்லிடுவேன். இப்போ 43 இங்க பிளஸ் இருக்கு, இதுதான் ஷார்ட்கட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 43 ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர், அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 43 பிளஸ் இருக்கா? அப்ப இப்ப இந்த நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 10 × 10 100, 10 × 10 100. அடுத்தது பாத்தீங்கன்னா 8 × 8 64, 7 × 7 49. அப்ப 43 பிளஸ் அப்படின்னா 43க்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன அதாவது கொடுத்துருக்கிற ஆன்சர்ல, அப்ப 7. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 7. ஆனா இது எப்படி பிரீஃபா பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, √43 அது அப்படியே தான் இருக்கும். அடுத்து பிளஸ் √31 அதுவும் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது 31 பிளஸ் இந்த 21 அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண போறோம். 16 இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால 4 × 4 அப்படின்னு எழுதலாம். 16 என்ன எழுதலாம்? 4 × 4 எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் இருக்கா? அப்போ 4 ஸ்கொயர்னு எழுதுவோம். அந்த 4 ஸ்கொயருக்கு என்ன ஆகும்? இந்த ரூட்டு கேன்சல் ஆயிடும். ஒரு 4 மட்டும் வரும். அப்போ அந்த 16 முழுக்க என்ன வரும்? நமக்கு 4 மட்டும் பிளஸ் 4. அப்போ இது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 21 + 4 25 ஆயிரும். 25. அப்ப ஸ்கொயர் ரூட் 25. 25 என்ன எழுதலாம்? 5 × 5 எழுதலாமா? 25 5 × 5 எழுதலாம். அப்ப 5 × 5 அப்ப என்னாச்சு? 5 × 5 5 ஸ்கொயர். 5 × 5 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயருக்கு ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? 5 மட்டும் இருக்கும். அந்த 5 பிளஸ் 31 கூட ஆட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? 36. இது போர்டு சிறுசா இருக்கு. நம்ம கிளாஸ் பெருசா கண்டிப்பா பெரிய போர்டு வாங்கி நல்லா பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ 36 இருக்கா? 36 என்ன எழுதலாம்? 6 × 6 அப்படின்னு எழுதலாம். அப்போ 6 × 6 எழுதும் பொழுது √6 × 6. அப்போ 6 ஸ்கொயர். ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். இங்க 6 மட்டும் இருக்கும். அப்போ 6 மட்டும் இருக்கும்போது இது என்ன ஆயிரும்? 6 இங்க வரும். 43 + 6 என்ன ஆகும்? √49. 49 எப்படி எழுதலாம்? 7 × 7 எழுதலாமா? அப்போ 7 × 7 7 ஸ்கொயர்டு. அப்போ 7 ஸ்கொயருக்கு இந்த ரூட் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு? 7 தான் ஆன்சர். புரிஞ்சோ? ஏன்னா மறுபடியும் வேணா அப்ப ஈஸியாகவும் பார்த்துக்கலாம். ஆனா இப்போ இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் 16 எடுக்கிறோம். 16க்கு வரும்போது 4 × 4 எழுதுறோம். 4 × 4 4 ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். 4 மட்டும் வரும். அந்த 4 அந்த 21 கூட ஆட் பண்றோம். 21 கூட ஆட் பண்ணும்போது 25. 25 என்ன பண்றோம்?
5 into 5 5 ஸ்கொயருக்கு ஒரு ரூட் கேன்சல் அப்போ 5 மட்டும் வரும். அப்போ அதான் 5 மட்டும் வரும்போது 31 plus 5 36 36 என்ன பண்றோம் 6 into 6 அப்போ ரிமைனிங் 43 plus 6 மட்டும் இருக்கும் 49 ரூட் 49 வரும். ரூட் 49 7 into 7 எழுதும் பொழுது நமக்கு ஆன்சர் என்னது 7. அதாவது 7 into 7 பொழுது இந்த ரூட் 7 ஸ்கொயர்னு வரும்போது இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆயிடும் ஆன்சர் 7. இதே மாதிரி தான். அப்போ அந்த ஷார்ட்கட் பார்த்துருப்பீங்க 43 பிளஸ் அப்படின்றதுன்னா நம்ம 43 பிளஸ் இருக்கும்பொழுது அந்த 43க்கு அடுத்த பெரிய வேல்யூ என்னவோ அதை இப்போ போட்டுருவோம். அதே மாதிரி தான் இன்னொரு சம் பார்ப்போம். இதுலயே தான் ஸ்கொயர் ரூட் எதுக்காக இப்போ சொல்றோம் அப்படின்னா ஈஸியான சம்மை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த ஈஸியாக இருக்கிற சம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி இதில் ஒரு மார்க் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸில் கம்பல்சரி இந்த ஸ்கொயர் ரூட்டில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நிறைய அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் இதில் நிறைய மாடல் இருக்குது. அதுக்கு எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டோட பார்த்துருவோம். ஷார்ட்கட்டோட பார்ப்போம், பிரீஃபாகவும் பார்ப்போம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிரீஃபாக தான் பார்ப்போம், அடுத்துதான் ஷார்ட்கட் பார்ப்போம். ஏன்னா நமக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ஷார்ட்கட் வந்து நமக்கு மறந்துடும். ஆனால் பிரீஃபாக பார்க்குறது நமக்கு கண்டிப்பாக மறக்காது. போன சம் போட்ட மாதிரியே தான். இப்போ இங்கே 58 இருக்கு, 58 ப்ளஸ் இருக்கு. அப்போ 58 ப்ளஸ் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல என்ன வரலாம் 4 into 4 5 into 5 4 into 4 16 5 into 4 25 6 into 6 36 7 7 49 8 8 are 64. அப்போ ஆன்சர் என்னவா இருக்குன்னா 64 8ஆக தான் இருக்கும். 8 தான் 8ஆக இருக்குங்கிறதுல 8ஆக தான் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன எப்படி பார்க்கலாம்னா 25 எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்போ பாருங்க கொஞ்சம் ப்ரீஃபாகவே போடுவோம், கொஞ்சம் மெதுவாக, ஏன்னா கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது அப்படி போகட்டும். ஏன்னா குயிக்காக முடிகிற சம்ஸ் தான் குயிக்காக எந்த கிளாஸ் முடியுதோ அதை தான் எல்லாருமே லைக் பண்ணி பார்ப்பாங்க. ப்ரீஃபாக போகிறது பெருசாக போகிறது யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் இப்போ பாருங்க, இப்போ இது பார்த்தீங்கன்னா ரூட் 21 அதே மாதிரி ப்ளஸ் ரூட் 11 ப்ளஸ் ரூட் ஆஃப் 25. இந்த 25 என்ன ஆகும் 5 into 5 அப்படின்னு எழுதுவோம். 5 into 5 அப்போ 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயருங்கும் பொழுது இந்த ரூட் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். நமக்கு 5 மட்டும்தான் இருக்கும். இங்கே 11 5 இருக்கும். அப்போ 11 5 ஆட் பண்ணோம்னா 16 16 வருது அப்படின்னா அந்த 16 என்ன எழுதுவோம் 4 into 4 4 into 4னா 4 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு 4 மட்டும் இருக்கும். அப்போ 21 plus 4 21 plus 4னா 25. 25 என்ன ஆகும் 5 into 5 எழுதும். 5 into 5 எழுதும் பொழுது 5 ஸ்கொயர். அந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மீதி என்ன இருக்கும் 5 மட்டும் இருக்கும். அப்போ 31 plus 5 36. 36 என்ன எழுதலாம் இங்கே எழுதியிருக்கும் பாருங்க 6 into 6 36. அப்போ 6 ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ ஸ்கொயருக்கு இந்த ரூட் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு 6 இருக்கு. அப்போ 58 plus 6 ரூட் ஆஃப் 64. 64 என்ன எழுதலாம் 8 into 8 எழுதலாம். சாரி 8 into 8 எழுதலாம். ரூட் ஆஃப் 8 into 8. அப்போ ரூட் 8 ஸ்கொயருக்கு இந்த ரூட் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு கேன்சல் என்னது 8. இதே மாதிரி தான் சிம்பிளாகவும் பார்க்க போகிறோம், பிரீஃபாகவும் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வேணுங்கிறீங்க ஷார்ட்கட்டோட எடுத்துக்கங்க, பிரீஃபாக வேணுங்கிறீங்க பிரீஃபாக எடுத்துங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நோட் போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து வர கிளாஸில் ரெகுலராகவே மேக்ஸ் சம்ஸு 5 சம்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி தமிழ் என்ன பண்ணுவோம் ஒரு ½ an hour வர மாதிரி ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டினோ இல்லை ஒரு 30 கொஸ்டின்ஸோ வித்தவுட் ஆன்சர், அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. என்ன ஆகுனா டைரக்டாக டேஷ் மாதிரி. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருந்து அப்படின்னா அது நமக்கு மெமரி ஆகாது. ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக மெமரி ஆகும். அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அப்போ அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் கன்டினியூஸாக வரணும் அப்படின்னா கம்பல்சரி சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அடுத்தடுத்து நீங்கள் ரெகுலராகவே டெய்லியும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன மாடல் இருக்கோ எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ 1 month 1.5 monthல மேக்ஸில் எல்லாமே முடிச்சிருவோம். தமிழ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். இடையிடையே சயின்ஸு சோசியல் ஜிகேவும் பார்த்துட்டே இருப்போம். சரிங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.